வணக்கம். முதன்மை செய்திகள் 50 பார்க்கலாம். பிறர் பார்த்து பொறாமை கொள்ளும் அளவுக்கு இந்திய பொருளாதாரம் வளர்ந்து வருவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டிய பின் பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், உலகின் 3வது பெரிய பொருளாதாரம் என்ற இடத்தை நோக்கி இந்தியா முன்னேறி வருவதாக குறிப்பிட்டார். தொடர்ந்து பிரதமர் மோடியின் ரோட் ஷோ நடைபெற்றது. பெங்களூருவின் உட்கட்டமைப்பை மேம்படுத்த 1.5 லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்குமாறு பிரதமர் நரேந்திர மோடியிடம் கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் கோரிக்கை விடுத்துள்ளார். பெங்களூருவை உலகளாவிய நகராக மாற்றும் நோக்கில் சுரங்கப்பாதைகள், மேம்பாலங்கள், புறநகர் சுற்றுச்சாலைகள், திடக்கழிவு மேலாண்மை மையங்கள் மற்றும் மெட்ரோ ரயில் விரிவாக்கங்கள் போன்ற திட்டங்களுக்கு இந்த நிதி தேவைப்படுவதாக பிரதமருக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். வாக்கு திருட்டுக்கு எதிரான தங்கள் போராட்டத்தில் பொதுமக்களும் இணைந்து கொள்ளும் வகையில் பிரத்யேக வலைதள பக்கத்தை காங்கிரஸ் கட்சி தொடங்கியுள்ளது. ஓட் ஷோரி என்ற வலைதளத்தில் மக்கள் தங்கள் புகாரை பதிவு செய்யலாம் என்றும் காங்கிரஸ் கட்சி கூறியுள்ளது. வாக்கு திருட்டு புகார் கூறிய ராகுல் காந்திக்கு கர்நாடக தலைமை தேர்தல் அதிகாரி நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். அதன்படி செய்தியாளர் சந்திப்பின் போது ராகுல் காந்தி காண்பித்த ஆவணம் தேர்தல் அலுவலர் கொடுத்தது அல்ல என்று குறிப்பிட்டுள்ளார். ஷகுன் ராணி என்பவர் இருமுறை வாக்களித்ததாக ராகுல் குற்றம் சாட்டியதை குறிப்பிட்டுள்ள அதிகாரி, அது தொடர்பான ஆவணங்களை கொடுத்தால் விரிவான விசாரணை செய்யப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். வரும் சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது குறித்து வரும் 17ஆம் தேதி நடைபெறும் பொதுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி கூட்டணி அமைப்பேன் என்று அவர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். பூம்புகார் மாநாட்டில் பேசிய அவர், யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்காதீர்கள், நான் சொல்வதுதான் நடக்கும் என்று திட்டவட்டமாக சூளுரைத்தார். அதிமுகவில் இருந்து வருபவர்களை எங்கே சேர்ப்பது என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருப்பதாக திமுகவின் அமைப்பு செயலாளர் RS பாரதி கூறியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி 2019 திமுக கூட்டணி உடையப் போகிறது என கூறி வருவதாகவும், ஆனால் திமுக வலுவாக இருப்பதாக தெரிவித்தார். அதனால்தான் அதிமுகவிலிருந்து வருபவர்களை எங்கே சேர்ப்பது என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் மழையிலும் பணி நீக்கம் செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்கள் உறுதியுடன் போராடினர். மாநகராட்சியில் தற்காலிக தூய்மை பணியாளர்களாக பணியாற்றி வந்த சுமார் 2000 பேர் கடந்த மாதத்தோடு பணி நீக்கம் செய்யப்பட்டனர். ராயபுரம் மற்றும் திருவிக நகர் ஆகிய 5 மற்றும் 6வது மண்டலங்களில் தூய்மை பணியை தனியார் நிறுவனங்களுக்கு ஒப்படைத்ததை கண்டித்து மீண்டும் மாநகராட்சியில் தற்காலிக பணி வழங்க கோரியும் பணி நீக்கம் செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்கள் 10வது நாளாக காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே திடீரென வெள்ளம் வந்ததால் ஓடையை கடக்க முடியாமல் தவித்த 50க்கும் மேற்பட்ட பக்தர்களை தீயணைப்புத்துறையினர் மீட்டனர். பருவத மலையில் உள்ள சிவனை 50க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தரிசித்த பின்பு திரும்பி வந்தனர். அப்போது திடீரென்று காட்டாற்று வெள்ளம் வந்ததால் ஓடையை கடக்க முடியாமல் பக்தர்கள் தவித்தனர். அவர்களை மீட்ட தீயணைப்பு வீரர்கள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட 2 பெண்களை தேடி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக இடியுடன் கூடிய மழை பெய்தது. சிங்கப்பெருமாள் கோயில் பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையின் காரணமாக சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மழைநீர் தேங்கியது. இதேபோல திருப்போரூர், கல்பாக்கம், மதுராந்தகம், மேல்மருவத்தூர் பகுதிகளிலும் கனமழை கொட்டியது. கள்ளக்குறிச்சி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் கள்ளக்குறிச்சி, சங்கராபுரம், கச்சிராயன்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்றுடன் சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. கோவை மாவட்டம் சூலூர் அருகே உள்ள கள்ளப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் நிறுவன வளாகத்தில் மனித கை கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விசாரணையில் அந்த கை திருப்பூரைச் சேர்ந்த இளைஞருடையது என்பது உறுதியாகியுள்ளது. விசாரணையில் அருகில் உள்ள மருத்துவக் கழிவு தொழிற்சாலையிலிருந்து ஒரு நாய் அந்த கையை எடுத்துச் சென்று நிறுவன வளாகத்தில் போட்டுள்ளது CCTV காட்சி மூலம் தெரியவந்துள்ளது. நாமக்கல் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை முறைகேடு விவகாரத்தில் சித்தார்த் மற்றும் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கான உரிமம் ரத்து செய்யப்படும் என்று சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தவறான முறையில் சான்றுகள் சமர்ப்பித்தும், உறவினர்கள் அல்லாத உயிருள்ள கொடையாளர்களிடம் பணத்திற்காக தரகர்கள் மூலமாக உறுப்புகளை பெற்றதும், சட்ட நுணுக்கங்களை தவறாக பயன்படுத்தியதும் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்தது தெரியவந்ததால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
கோவை விமான நிலையத்திலிருந்து அவிநாசி சாலை வரை சாலை வலம் மேற்கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு திமுகவினர் மற்றும் பொதுமக்கள் வரவேற்பு கொடுத்தனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் திங்கட்கிழமை நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் கோவை வந்த நிலையில் விமான நிலையம் தொடங்கி அவிநாசி சாலை வரை வாகனத்தில் இருந்தபடி ரோட் ஷோ மேற்கொண்டார். சிவகங்கை மாவட்டம் நாட்டாகுடி கிராம விவகாரம் தொடர்பாக திமுக அரசை கண்டித்து வரும் 13ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாட்டாக்குடியில் தொடர்ந்து 3 கொலைகள் கொடூரமான முறையில் நடைபெற்றதை ஸ்டாலின் அரசு கண்டும் காணாமல் இருந்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். கர்நாடக வனப்பகுதி சாலையில் காட்டு யானை தாக்கி ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். பந்திப்பூர் புலிகள் காப்பகம் வனப்பகுதியில் யானை ஒன்று லாரியை மறைத்து அதிலிருந்து கேரட்டை உண்டுள்ளது. அதனை வேடிக்கை பார்த்த நபர்களில் ஒருவர் யானைக்கு மிக அருகில் சென்று புகைப்படம் எடுத்துள்ளார். அப்போது திடீரென ஆத்திரமடைந்த அந்த யானை புகைப்படம் எடுத்த நபரை துரத்திச் சென்று மிதித்துள்ளது. தெலுங்கானாவில் முந்தைய பிஆர்எஸ் ஆட்சி குறித்து அதிர்ச்சி தரும் குற்றச்சாட்டுகளை மத்திய உள்துறை இணையமைச்சர் பண்டி சஞ்சய் குமார் முன்வைத்துள்ளார். கே சந்திரசேகர ராவின் முந்தைய ஆட்சியில் 6500க்கும் மேற்பட்ட அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள், வழக்கறிஞர்கள் மற்றும் திரைப்பட பிரபலங்களின் தொலைபேசிகள் ஒட்டு கேட்கப்பட்டதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஜம்மு காஷ்மீருக்கு முதல் முறையாக சரக்கு ரயில் சேவை தொடங்கப்பட்டுள்ளது. பஞ்சாபிலிருந்து புறப்பட்ட முதல் சரக்கு ரயில் தெற்கு காஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டத்தை அடைந்தது. இது காஷ்மீரின் வர்த்தக வளர்ச்சிக்கு ஒரு புதிய பாதையை திறந்துள்ளது என்றும் காஷ்மீர் தொழில்துறை வளர்ச்சியடையும் என்றும் வர்த்தக சபையின் தலைவர் ஜாவித் அகமது தெங்கா தெரிவித்துள்ளார். இந்த சரக்கு ரயில் சேவை தோட்டக்கலை விளைபொருட்களை 24 மணி நேரத்திற்குள் நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு செல்ல உதவும். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் போலி காவல் நிலையம் நடத்தி வந்த 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சர்வதேச காவல் மற்றும் குற்றப்புலனாய்வு பிரிவு என்ற பெயரில் அவர்கள் காவல் நிலையத்தை நடத்தி வந்துள்ளனர். அவர்களிடமிருந்து போலியான அரசு முத்திரைகள், கடிதங்கள் மற்றும் பிற ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. விசாரணை என்ற பெயரில் பொதுமக்களிடம் பணம் பறித்து மோசடி செய்ததும், இணையதளம் மூலமாக பணம் வசூல் செய்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. உத்தராகண்ட் மாநிலம் உத்தரகாசியில் ஏற்பட்ட மேகவெடிப்புக்கு கடந்த பல ஆண்டுகளாக வெட்டப்பட்டு வரும் தேவதாரு மரங்களே முக்கிய காரணம் என்று விஞ்ஞானிகளும் அந்த பகுதி மக்களும் குற்றம் சாட்டுகின்றனர். தேவதாரு மரங்கள் மண்ணரிப்பை தடுப்பதிலும், கனமழை அல்லது நிலச்சரிவு ஏற்படும் போது வெள்ளத்தின் வேகத்தை குறைப்பதிலும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அதன் அடர்த்தியான வேர்கள் மண்ணை பிணைத்து வைத்திருப்பதால் வெள்ளம் மற்றும் சேதங்கள் குறையும் என்று சொல்லப்படுகிறது. உத்தராகண்ட் மாநிலம் ருத்ரப்பிரயாக்கில் உள்ள கேதார்நாத் தேசிய நெடுஞ்சாலையில் பயங்கர நிலச்சரிவு ஏற்பட்டது. அங்குள்ள ஜாவாடி பகுதியில் இச்சம்பவம் நிகழ நல்வாய்ப்பாக வாகன ஓட்டிகள் உயிர் தப்பினர். நிலச்சரிவால் தேசிய நெடுஞ்சாலை மூடப்பட்டது. இதனால் கேதார்நாத் யாத்திரையும் தற்காலிகமாக நிறுத்தப்படுகிறது. பீகார் துணை முதலமைச்சர் விஜயகுமார் சின்ஹாவுக்கு 2 தொகுதிகளில் வாக்காளர் அட்டை உள்ளதாகவும் அவர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் தேஜஸ்வி யாதவ் வினவியுள்ளார். துணை முதல்வர் விஜயகுமார் சின்ஹாவுக்கு 2 இடங்களில் வாக்குகள் இருப்பதாக பீகார் காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ்குமார் எக்ஸ் தளத்தில் படங்களுடன் பதிவிட்டிருந்தார். 2 வாக்காளர் அடையாள அட்டைகள் வைத்திருந்ததாக கூறி பீகார் துணை முதல்வர் விஜயகுமார் சின்ஹாவுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் தேஜஸ்வி யாதவ் அளித்த புகாரின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு பதிலளித்த துணை முதல்வர் விஜயகுமார் சின்ஹா, தேஜஸ்வி யாதவ் தவறான தகவல்களை பரப்பி வருகிறார் என்று மறுத்ததோடு தேஜஸ்வி யாதவ் தன்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் கோரியுள்ளார். காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் தனது எக்ஸ் தள பதிவில், தேர்தல் ஆணையம் ஒரு நீதிமன்றம் அல்ல, அது சுதந்திரமான, நியாயமான தேர்தல்களை நடத்தும் நிர்வாக அமைப்பே என்று கூறியுள்ளார். ஆனால் பெரிய அளவிலான வாக்காளர் பட்டியல் முறைகேடுகளை தனிநபர் மனுக்கள் போல அணுகுவது தவறு என்றும் ப. சிதம்பரம் குறிப்பிட்டுள்ளார்.
அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்தியாவுக்கு எதிராக அறிவித்துள்ள இறக்குமதி வரிகள் மற்றும் இது குறித்த இந்தியாவின் நிலைப்பாடு தொடர்பான விவாதம் இன்று நடைபெறுகிறது. இது நாடாளுமன்ற வெளியுறவு நிலைக்குழு கூட்டத்தில் முக்கிய அம்சமாக இருக்கிறது. மாலை 4 மணிக்கு நடைபெறும் இக்கூட்டத்தில் வெளியுறவுத்துறை மற்றும் வர்த்தகம் தொழில்துறை அமைச்சகத்தின் பிரதிநிதிகள் பங்கேற்று அமெரிக்கா இந்தியா வர்த்தக பேச்சுவார்த்தைகள் மற்றும் இந்தியாவின் நிலைப்பாடு குறித்து குழு உறுப்பினர்களுக்கு விரிவாக விளக்கம் அளிப்பார்கள். இந்தியாவின் வேகமான வளர்ச்சியை சிலர் விரும்பவில்லை என அமெரிக்க அதிபர் டிரம்பை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மறைமுகமாக விமர்சித்தார். மத்திய பிரதேசத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பிற நாடுகளில் உள்நாட்டு பொருட்களை விட இந்திய பொருட்கள் விலை அதிகமாக இருக்கும் வகையில் மாற்றி நமது வணிகத்தை சீர்குலைக்க முயற்சிகள் நடப்பதாக கூறினார். காசாவில் இஸ்ரேல் படையினர் நிகழ்த்தி வரும் அநீதிக்கு எதிராக துருக்கியின் இஸ்தான்புல்லில் பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காசா நகரை முழுமையாக கைப்பற்றும் இஸ்ரேலின் நடவடிக்கைக்கு எதிராக இஸ்தான்புல்லில் பல்லாயிரக்கணக்கானோர் திரண்டு பேரணியாக சென்றனர். அப்போது இஸ்ரேல் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளுக்கு எதிராக அவர் முழக்கமிட்டவாறு சென்றார். துருக்கியின் மேற்கு பகுதியில் உள்ள பாலிகேசீர் நகரை மையமாக கொண்டு 6.1 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்நிலநடுக்கம் உள்ளூர் நேரப்படி நேற்று மாலை 7:53 மணியளவில் ஏற்பட்டதாக துருக்கி பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தின் ஆழம் 11 கிலோமீட்டராக பதிவாகியுள்ளது. இஸ்தான்புல், பர்சா உள்ளிட்ட பல நகரங்களில் அதிர்வுகள் கடுமையாக உணரப்பட்டன. இதனால் மக்கள் பீதியடைந்து வீடுகளை விட்டு வெளியில் குவிந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் நடந்த ஆசிய அலைச்சறுக்கு சாம்பியன்ஷிப் போட்டியில் தமிழக வீரர் ரமேஷ் வெண்கலப் பதக்கம் வென்று அசத்தியுள்ளார். அவர் 12 புள்ளிகள் பெற்று 3ஆம் இடம் பிடித்தார். ஆசிய அலைச்சறுக்கு சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா சார்பில் தமிழக வீரர் ஒருவர் பதக்கம் வென்றுள்ளது இதுவே முதன்முறையாகும். இந்த போட்டியில் 15 புள்ளிகளுடன் தென்கொரிய வீரர் கனோவா ஹீஜே தங்கப் பதக்கத்தையும் 14 புள்ளிகளுடன் இந்தோனேஷியா வீரர் பஜர் ஹரியானா வெள்ளிப் பதக்கத்தையும் வென்றுள்ளனர். மதுரையில் தவேக 2ஆம் மாநில மாநாட்டுக்கு இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் மாநாட்டுக்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் அமர இருக்கைகள், பிரம்மாண்டமான மேடை, குடிநீர் வசதி உட்பட அனைத்து ஏற்பாடுகளும் தயார் செய்யப்பட்டு வருகின்றன. தென் மாவட்டங்களில் தனது பலத்தை நிரூபிக்கும் விதமாக இந்த மாநாடு நடத்தப்படுவதால் இது தமிழக அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. திமுக இலக்கிய அணி தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள அன்வர் ராஜா அக்கட்சி தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றார். அதிமுகவிலிருந்து விலகிய அன்வர் ராஜா கடந்த மாதம் 21ஆம் தேதி மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். கட்சியில் இணைந்த 20 நாட்களுக்குள் அவருக்கு திமுக இலக்கிய அணியின் தலைவர் பதவி வழங்கப்பட்டது. இந்த நிலையில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள இல்லத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்து அன்வர் ராஜா வாழ்த்து பெற்றார். கேரளாவில் ஓடும் பேருந்தின் கீழே பாய்ந்து இளைஞர் ஒருவர் தற்கொலைக்கு முயன்ற வீடியோ பரவி வருகிறது. கோழிக்கோடு மாவட்டம் கல்லாய் பகுதியில் தனியார் பேருந்து பயணிகளை இறக்கிவிட்டு மீண்டும் புறப்பட்டது. அப்போது இளைஞர் ஒருவர் திடீரென ஓடி வந்து பேருந்தின் பின்சக்கரத்தில் பாய்ந்து தற்கொலை செய்ய முயன்றார். இதனை பக்கவாட்டு கண்ணாடி மூலம் கவனித்த ஓட்டுநர் சுதாரித்து உடனே பிரேக் பிடித்து பேருந்தை நிறுத்தினார். ஞாயிற்றுக்கிழமை வார விடுமுறையொட்டி நீலகிரி மாவட்டம் உதகையில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். தொட்டபெட்டா சிகரம், பைக்காரா நீர்வீழ்ச்சி, தாவரவியல் பூங்கா உள்ளிட்ட சுற்றுலா தலங்களை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். வேலூரில் பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு அரைக்கும் போது மின்சாரம் பாய்ந்து ஊழியர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. பெரிய அல்லாபுரத்தில் உள்ள ஒரு பிரியாணி கடையில் புதுக்கோட்டையைச் சேர்ந்த செந்தில்குமார் என்பவர் பணி செய்து கொண்டிருந்த போது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. ராமேஸ்வரம் மீனவர்களை வரும் 21ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 7 மீனவர்கள் வெள்ளிக்கிழமையன்று கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் அவர்களை கைது செய்தனர். இந்நிலையில் மன்னார் நீதிபதி வீட்டில் ஆஜர்படுத்தப்பட்ட மீனவர்களை வரும் 21ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் கனமழையின் காரணமாக சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. திருத்தணி பைபாஸ், ரயில்வே இருப்பு சுரங்கப்பாதை, ரயில் நிலைய சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் ரயில் பயணிகள் திருத்தணி முருகன் கோவிலுக்கு சென்ற பக்தர்கள் உள்ளிட்டோர் கடும் அவதியடைந்தனர்.
திருவண்ணாமலை அருகே விபத்தை ஏற்படுத்திவிட்டு சொகுசு காரில் தப்பிச் செல்லும் வீடியோ வெளியாகியுள்ளது. ஆவூர் பகுதியைச் சேர்ந்த அய்யூப் என்பவர் அதிகாலையில் தொழுகை செய்ய சென்றுள்ளார். அப்போது அதிவேகமாக வந்த சொகுசு கார் அவர் மீது மோதிவிட்டு மற்றொரு நபரையும் இடிப்பது போல் சென்றுள்ளது. பின்னர் அந்த காரில் இருந்த நபர் காரை திருப்பி விபத்தில் சிக்கிய அய்யூப்பை பார்த்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். சிவகங்கை மாவட்டம் எஸ்புதூர் அருகே கணபதிப்பட்டியில் புனித சக்தியாகப்பர் ஆலய சப்பரபவனி நடைபெற்றது. இதனையொட்டி ஆலயத்திற்கு பழங்கள், மலர் மாலைகள் உள்ளிட்ட சீர்வரிசைகளை எடுத்து வந்த இந்துக்களை கிறிஸ்தவர்கள் வரவேற்று கூட்டு திருப்பலி நடத்தினர். தொடர்ந்து இந்துக்கள் கொண்டு வந்த மாலை புனித சத்தியாகப்பர் திருவுருவச் சிலைக்கு சாற்றிய பின்பு சப்பரபவனி தொடங்கி நடைபெற்றது. ஐரோப்பிய நாடான ஸ்பெயினில் கட்டுக்கடங்காமல் பற்றி எரியும் காட்டுத்தீயை அணைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. நவாரா மாகாணத்தில் உள்ள மலைப்பகுதிகளில் பல மீட்டர் உயரத்திற்கு கொழுந்துவிட்டு எரியும் காட்டுத்தீயை ஹெலிகாப்டர் மூலம் தண்ணீரை ஊற்றி கட்டுப்படுத்தும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மெக்சிகோவில் சர்வதேச பூர்வக்குடி மக்கள் தினம் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. தலைநகர் மெக்சிகோ சிட்டியில் நடைபெற்ற பேரணியில் ஏராளமான பூர்வக்குடி மக்கள் கலந்து கொண்டனர். இசைக்கருவிகளை இசைத்தபடி பலரும் தங்கள் கலாச்சார உடையணிந்தும் பாரம்பரிய நடனமாடியும் ஊர்வலமாக சென்றனர். இரண்டாயிரத்தி 27ஆம் ஆண்டு ஒருநாள் கிரிக்கெட் போட்டி உலகக்கோப்பை தொடரில் ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் விளையாடுவது உறுதியானது அல்ல என தகவல் வெளியாகியுள்ளது. 2027ஆம் ஆண்டு உலகக்கோப்பையில் விளையாட வேண்டும் என்றால் இருவரும் உள்ளூர் தொடரான விஜய் ஹசாரே கோப்பை தொடரில் விளையாட வேண்டும் என பிசிசிஐ நிபந்தனை விதித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நிபந்தனையை ஏற்காவிடில் ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் ஆஸ்திரேலிய தொடருடன் ஓய்வு பெறலாம் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்கா சென்றுள்ள பாகிஸ்தான் ராணுவ தளபதி ஆசிம் முனிர் அந்நாட்டு உயர் அரசியல் மற்றும் ராணுவ தலைவர்களை சந்தித்துள்ளார். அமெரிக்க ராணுவத்தின் மத்திய படைப்பிரிவின் தளபதி மைக்கேல் குரில்லா ஓய்வு பெற்ற நிலையில் அது தொடர்பான நிகழ்ச்சியில் ஆசிம் முனிர் பங்கேற்றார். இப்பயணத்தின் போது அமெரிக்க தலைமை தளபதி ஜெனரல் ஜான் கெய்னை பாகிஸ்தானுக்கு வருமாறு ஆசிம் முனிர் கேட்டுக் கொண்டார். விண்வெளியில் மனிதர்கள் நீண்ட காலம் தங்கியிருக்கும் போது ஏற்படும் மூளை மற்றும் உடல் திசு பாதிப்புகள் குறித்து சீன விண்வெளி நிலையத்தில் உள்ள விஞ்ஞானிகள் ஆய்வு செய்துள்ளனர். கடந்த வாரத்தில் பல்வேறு முக்கிய சோதனைகள் 3 விஞ்ஞானிகள் மூலம் நிகழ்த்தப்பட்டதாக சீன விண்வெளி நிறுவனம் தெரிவித்துள்ளது. விண்வெளியில் மனித வாழ்க்கைக்கான வாய்ப்புகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. சீனாவில் நடைபெற்று வரும் உலக விளையாட்டுத் தொடரில் முதல் முறையாக நடத்தப்பட்ட டிராகன் படகு போட்டியில் இந்தோனேஷிய அணி தங்கப் பதக்கத்தை வென்றது. செங்டு நகரில் நடைபெற்ற ஆண்கள் பிரிவில் 2000 மீட்டர் தொலைவை 9 நிமிடங்கள் 8 வினாடிகளில் அடைந்த இந்தோனேஷிய வீரர்கள் அசத்தினர். தென்னமெரிக்க நாடான கொலம்பியாவில் வருடாந்திர மலர் திருவிழாவுக்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இதற்காக மெடலின் மாவட்டம் சாண்டா எலனா நகரில் மலர் கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தோட்டத்தில் பல வண்ண மலர்கள் பூத்து குலுங்கும் நிலையில் தோட்டத்தை அலங்கரிக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. நடிகர் விஜய் சேதுபதியை கிங்காங்கின் குடும்பத்தினர் சந்தித்த காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. கிங்காங்கின் மகள் கீர்த்தனாவின் திருமணம் அண்மையில் சென்னையில் நடைபெற்றது. இதில் ஏராளமான பிரபலங்கள் கலந்து கொண்டனர். இந்நிலையில் நடிகர் கிங்காங் மற்றும் அவரது மகள், மருமகன் ஆகியோரை விஜய் சேதுபதி நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றுள்ளனர். ஸ்பெயின் நாட்டில் வெயில் வறுத்தெடுக்கும் நிலையில் மக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். அவர்களுக்கு உதவும் வகையில் பொது இடங்களில் ஸ்பெயின் அரசு குளிர்சாதன குடில்களை அமைத்துள்ளது. இங்கு குட்டி தூக்கம் தூங்குவதற்காக வலை தொட்டில்களும் கட்டப்பட்டுள்ளன. சிறுமி ஒருவர் தன்னை திருடு என குற்றம் சாட்டிய பெரியவர்களுடன் தைரியமாக சண்டையிட்ட வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. தன்னை திருடு என புகார் கூறிய பெண்ணை நோக்கி ஓடிய சிறுமி அவரை துணிச்சலுடன் தாக்கிவிட்டு நகரும் படிக்கட்டில் சென்றார். அப்போது சிறுமியை பிடிப்பதற்காக பாதுகாப்பு அதிகாரிகள் நகரும் படிக்கட்டை நிறுத்திய போது சிறுமி அவர்களிடமிருந்து தப்பி ஓடினார். இந்த மோதல் சம்பவம் குறித்த வீடியோ இணையத்தில் பலரின் கவனத்தையும் பெற்று பாராட்டை பெற்று வருகிறது.
கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் நெல் நடவு பணிகளில் மேற்குவங்க மாநில தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். விவசாய தொழிலாளர் பற்றாக்குறையால் மேற்குவங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து தொழிலாளர்களை வரவழைத்து விவசாய பணிகளை மேற்கொண்டுள்ளனர். இடைவெளிக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம்.